ஆனி மாதம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள், புதிய அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையின் பல துறைகளில் மாற்றங்களை உணர்த்தக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க காலமாக அமைகிறது. இந்த மாதம் வெளிப்படையாக பெரிய மாற்றங்கள் நடைபெறாதது போல தோன்றினாலும், உள்ளுக்குள் பல நல்ல வாய்ப்புகளின் விதைகள் விதைக்கப்படும் காலமாக இருக்கும். சிலர் இதுவரை எதிர்பார்க்காத துறைகளில் முன்னேற்றத்தையும், சிலர் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான அறிகுறிகளையும் அனுபவிக்கக்கூடும். இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம், அவசரத்தை விட அறிவும், பதற்றத்தை விட பொறுமையும் மேலானது என்பதுதான். மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்தில் உங்கள் பேச்சுத் திறன், அறிவாற்றல், முடிவு எடுக்கும் திறன் மற்றும் தொடர்பு வட்டத்தை வலுப்படுத்துகிறார். குரு பகவானின் சாதகமான பார்வை காரணமாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் மெதுவாக முன்னேறத் தொடங்கும். சனி பகவான் உங்கள் முயற்சிகளை சோதித்தாலும், அந்த சோதனைகள் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் வகையிலேயே அமையும். ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகலாம். எனவே மற்றவர்களின் கருத்துக்களை விட உங்கள் அனுபவத்தையும் உள்ளுணர்வையும் நம்பி செயல்படுவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் அல்லது புதிய திட்டங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உருவாகலாம். சிலர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை பெறுவார்கள். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனி மாதம் மனதிற்கு மகிழ்ச்சியையும், வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் அளிக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். பண விஷயங்களில் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து மன அமைதியை தேடும் எண்ணமும் உருவாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். குடும்பம் மற்றும் தொழில் ஆகிய இரண்டிற்கும் இடையே சமநிலையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும். சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்பட்டாலும் அதை நீண்ட நேரம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் முன்னேறுவது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் அறிவை வளர்க்கும் காலமாக அமையும். பள்ளி மாணவர்கள் புதிய விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ளும் திறனை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு ஆராய்ச்சி, உயர்கல்வி மற்றும் புதிய துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பயிற்சி காலமாக இருக்கும். கடைசி நேரத்தில் படிப்பதை விட ஒழுங்கான திட்டமிடலும் படிப்பவர்கள் பெரிய வெற்றியை நோக்கி நகர்வார்கள். வெளிநாட்டு கல்வியை எதிர்பார்ப்பவர்களுக்கும் சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். இளைஞர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் புதிய கனவுகளை உருவாக்கும் காலமாக இருக்கும். சிலர் தங்களின் விருப்பமான துறையில் முன்னேறுவதற்கான முடிவுகளை எடுப்பார்கள். சிலருக்கு புதிய நட்புகள் மற்றும் புதிய உறவுகள் உருவாகும். காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் தெளிவடையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். வெளிநாடு செல்லும் எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலைக்குச் செல்லும் நபர்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகளும் அங்கீகாரங்களும் ஒன்றாக கிடைக்கும் காலமாக இருக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். சிலருக்கு சம்பள உயர்வு தொடர்பான தகவல்கள் கிடைக்கலாம். அரசு பணியாளர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் சாதகமாக முடியும். தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஊடகம், எழுத்து, விற்பனை மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய யோசனைகள் நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடும். குறிப்பாக இணையதளம், டிஜிட்டல் சேவைகள், கல்வி, புத்தகங்கள், தகவல் தொடர்பு மற்றும் விற்பனை தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி காணப்படும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடும். இருப்பினும் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வதற்கு முன் முழுமையான ஆய்வு செய்வது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் மனநிறைவை வழங்கும் காலமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உள்ளது. கர்ப்பிணிப் பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளை வளர்க்கும் தாய்மார்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். 20 முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் காலமாக அமையும். புதிய வேலை, புதிய தொழில் அல்லது புதிய பயணம் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். 35 முதல் 50 வயது வரை உள்ளவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். வீடு, நிலம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம் காணப்படும். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். முதியவர்களுக்கு நரம்பு பலவீனம், தோள்பட்டை வலி, செரிமான பிரச்சனைகள் மற்றும் தூக்கமின்மை போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. தினசரி நடைப்பயிற்சி மற்றும் எளிய உணவு முறை நல்ல பலன்களை தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த மாதம் பணவரவு சீராக இருக்கும்.
எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சேமிப்பு குறைவாக இருந்தாலும் வருமானம் தொடர்ந்து இருக்கும். யாருக்கும் அவசரமாக பணம் கொடுப்பதற்கு முன் நிதானமாக சிந்திப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் மறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் ஆழமடையும். உடல்நலத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை காரணமாக மன அழுத்தம், தூக்கமின்மை, தலைவலி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் அவசியம். யோகா, தியானம் மற்றும் இறை வழிபாடு மன அமைதியை வழங்கும். ஆனி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பச்சை, இளமஞ்சள், வெள்ளை மற்றும் வானநீல நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். 3, 5 மற்றும் 7 ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக அமையும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிகவும் சாதகமான நாட்களாக அமையும். சில முக்கியமான காரியங்களை இந்த நாட்களில் தொடங்குவது நல்ல பலன்களை அளிக்கக்கூடும். இந்த மாதத்தில் விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்த பலன்களை அளிக்கும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் பக்தியுடன் ஜபிப்பது மன அமைதியையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள், புதிய வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையில் மெதுவான ஆனால் அர்த்தமுள்ள முன்னேற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அந்த தாமதம் உங்கள் நன்மைக்காகவே என்பதை காலம் உணர்த்தும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான அமைதியான அழைப்பாக அமையப் போகிறது. அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலன்களை பெற உதவுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.